இன்னைக்கு பாய் வீட்டு நெய் சோறு நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் எண்ணெய் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே பட்டை லவங்க கிராம்பு 2 பிரியாணி இலை ஒரு அன்னாச்சி பூ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதுங்க. இது கூடவே 5 பச்சை மிளகாய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி பழம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின உடனே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்துடலாம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசி அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் அரிசியை ஊற வச்சுட்டேங்க. நீங்களும் அதே மாதிரி ஊற வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. அரிசியெல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு கலரி நம்ம தம் போட்டுடலாம். 2 தடவை இந்த மாதிரி கலரி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா இலை தூவிட்டு இது கூடவே நெய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 30 செகண்ட் ஹை ஃப்ளேம்லேயும் 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக நெய் சோறு ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட வந்து நீங்கள் சிக்கன் கிரேவி இல்லைனா வந்து கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.